12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.3 மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். a-b b-c c-a பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0 என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. பாக்ஸ் ப்ராடக்ட் மதிப்பு என்பது 3 வெக்டார்களின் திசையிலி பெருக்கத்தை குறிப்பிடும். அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னா ஏ வெக்டார் பிராக்கெட்டுக்கு வெளியில் டாட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார்னு குறிப்பிடலாம். இங்கே ஏபிசிக்கு பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வெக்டாரானது ஏ மைனஸ் பி, இரண்டாவது மதிப்பு பி மைனஸ் சி, அடுத்து சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார். ஏ வெக்டாருக்கு பதிலாக ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட்டு பிராக்கெட்டில் பி கிராஸ் சி. இப்போ பி மைனஸ் சி கிராஸு சி மைனஸ் ஏ. வெளியில் இருக்கக்கூடிய ஏ மைனஸ் பி அப்படியே எழுதிடலாம். பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை பெருக்கலாம். பெருக்கும் பொழுது முதல் மதிப்பு பி வெக்டாரோட சி மைனஸ் ஏவை வெக்டார் பெருக்கம் செய்யும் பொழுது பி கிராஸு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அடுத்த உறுப்பு ப்ளஸ் இன்ட்டு மைனஸு. இங்கே மைனஸ் சி வெக்டார் இருக்குது, மைனஸ் சி வெக்டார் இருக்கிறனால மைனஸ் சி வெக்டார் கிராஸு பிராக்கெட்டில் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் டாட் பி கிராஸ் சி மைனஸ் ஏ மைனஸ் சி கிராஸ் சி மைனஸ் ஏ. இந்த மதிப்புகளை கணக்கிடலாம். நார்மலாக பெருக்கும் பொழுது பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். அடுத்து மைனஸ் சி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். ஏ மைனஸ் பியால் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதிப்புகளையும் பெருக்கும் பொழுது முதல்ல ஏவை எடுத்துகிட்டு அனைத்து மதிப்புகளையும் பெருக்கலாம். அடுத்து பி வெக்டார் எடுத்துகிட்டு பெருக்கலாம். இப்போ ஏ வெக்டார் டாட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட்டு சி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார் டாட்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். அடுத்து மைனஸ் பியால் பெருக்கும் பொழுது மைனஸ் பி வெக்டார் டாட் b vector cross c vector minus into minus plus b vector dot b vector cross a vector minus into minus plus b vector dot c vector cross c vector minus into plus minus b vector dot c vector cross a vector. இந்த மதிப்புகளை பொறுத்த வரைக்கும் பிராக்கெட்டுக்கு வெளியில் டாட்டும் இன்னர் பிராக்கெட்டில் கிராஸும் இருந்ததுன்னா அது 3 வெக்டார்களின் திசையிலி பெருக்கம் ஆகும். அதாவது புள்ளி பெருக்க மதிப்பு 3 வெக்டார்களின் புள்ளி பெருக்கம் எனும் பொழுது அது பாக்ஸ் ப்ராடக்டில் எழுதிக்கலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் முதல் மதிப்பானது ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார், அடுத்து மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் ஏ வெக்டார், அடுத்து மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் சி வெக்டார், அடுத்த உறுப்பு ப்ளஸ்ஸு ஏ வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் மைனஸ் ஆஃப் பி வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் plus box product of b vector a vector plus box product of b vector c vector minus b vector c vector a vector. பாக்ஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 2 மதிப்புகளோ அல்லது 2ற்கும் மேற்பட்ட மதிப்புகள் 3 மதிப்புகளுமோ சமமாக இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு 0. அப்போ முதல் மதிப்பு ஏபிசி இருக்குது, அப்போ அது 0 ஆகாது. அதை ஏ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு எழுதிடலாம். அடுத்த மதிப்பில் ஏஏ பொதுவாக இருக்கிறனால மதிப்பு 0, சிசி பொதுவாக இருக்கிறனால அடுத்த மதிப்பு 0, நான்காம் உறுப்பில் ஏஏ சமமாக இருக்கிறனால மதிப்பு 0, அடுத்த உறுப்பு பிபி சமம் என்பதால் 0, அடுத்த உறுப்புலையும் பிபி சமம் என்பதால் 0, சிசி சமம் என்பதால் +0. அடுத்த மதிப்பு பிசிஏன்னு இருக்குது. இது சைக்ளிக் ஆர்டரில் இருக்கிறதுனால அதாவது ஏபிசி பிசிஏ சிஏபினா சைக்ளிக் ரொட்டேஷன்னு சொல்லுவோம். அது சமமாக இருக்கிறதுனால பிசிஏக்கு பதிலாகவும் நம்ம ஏபிசினே பிரதியிடலாம். இடையில மைனஸ் குறி இருக்குது. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு குறிப்பிடலாம். இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். எனவே மதிப்பு எதற்கு சமம்? 0. Therefore box product of a vector minus b vector minus c vector minus a vector equal to 0 என நிரூபிக்கப்பட்டது. Thank you.